தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் சந்தித்து இருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் இணைப்பில் செய்தியாளர் தாமரைக்கணி விவரம் சொல்லுங்கள். வணக்கம் கோபால். பாஜக மகளிர் அணி சார்பில் தற்போது ஆளுநர் சந்திப்பதற்கு முக்கிய நிர்வாகிகள் தற்போது இந்தியில் இருக்கக்கூடிய ஆளுநர் வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுக்கு ஆளாகி பெரும் சர்ச்சையாகி அந்த வழக்குல ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவரது பின்புலம், அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அது போல அவருடைய ஆவணங்கள் தொடர்பாக இன்றைய தினம் கூட சிறப்பு புலனாய்வு குழுக்கள் அவருடைய இல்லத்துல ஆய்வு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜக மகளிர் அணி சார்பில் தற்போது ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து அந்த மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி அதாவது பாலியல் துன்புறுக்கு ஆளான தொடர்பாகவும் அந்த கைது செய்யப்பட்டிருக்க ஞானசேகரன் மீது என்ன மாதிரியான வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது, விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது போல அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், அதாவது இவர் மட்டும்தான் இந்த வழக்கில் இருக்கிறார்களா, இல்ல பின்புலத்தில் யாராவது செயல்படுகிறார்களா, மேலும் இந்த வழக்குல மேலும் இதுவரை விசாரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தொடர்பாக ஆளுநரிடம் மனு அளித்து தமிழ்நாடு அரசை உடனடியாக இதற்கான செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தற்போது பாஜக சார்பில் மனு அளிப்பதற்கு தற்போது நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருக்காங்க. அது போல நடிகை ராதிகா இடம்பெற்றிருக்காங்க. அது போல கட்சியினுடைய எம்எல்ஏ சரஸ்வதி, அதுபோல நடிகை குஷ்பு தற்போது வந்திருக்காங்க. அதுபோல விஜயதாரணி உள்ளிட்ட தற்போது ஆளுநர் மாநிலம் சந்தித்து வருகிறார்கள். மேலும் நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த நீதி பேரணியானது பாஜக மகளிர் அணி சார்பில் எடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக மதுரையில இது தொடங்கி சென்னை வரை நீதி பேரணி நடைபெற்றுவதாக ஏற்கனவே கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதன்படி நேற்றைய தினம் நடைபெற்ற பொழுது காவல்துறை உரிய அனுமதியானது வழங்காமல் மறுக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டது. மேலும் அனுமதியின்றி செய்யப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமாக கைது செய்து அடைத்து வைத்திருந்தார்கள். அதில் குறிப்பாக மதுரையை பொறுத்த வரைக்கும் ஆட்டு மந்தையில் அடைத்து வைத்திருக்கார்கள் என்ற குற்றச்சாட்டு பாஜக சார்பில் தொடர்ந்து வைக்கப்பட்டது. எனவே அது தொடர்பாகவும் இன்றைய தினம் ஆளுநரிடம் புகார் மனு அளிக்கிறார்கள். ஏனென்றால் நேர்மையான முறையில் போராடுவதற்கு ஏன் அனுமதி மறுக்கிறார்கள் என்று காவல்துறை மீதும் அதுபோல மாநில அரசு மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இன்றைய தினம் ஆளுநரை பாஜக மகளிர் அணி சார்பில் மனு அளித்து இன்னும் சற்று நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்கால சந்திக்க இருக்கிறார்கள். கோபால். தாமரைக்கணி, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.